ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷிபா இனு அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ காயினோட அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நியூவாக இன்றைக்கி என்ன அப்டேட் இருக்குது அப்படின்னா கிரிப்டோவேல் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இதை பை பண்ணியிருக்காரு. ஏஎம்சி தேட்டர் குரூப்ஸில் வந்துட்டு இதை வந்து பேமெண்ட்டாக அப்ளை பண்ணியிருக்காங்க. டே பை டே வந்து இதோட மில்லியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி எது அப்படின்னு கேட்டால் சிப் அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி தான். அந்த கிரிப்டோ கரன்சியோட அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ வந்துட்டு இது ஏன் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குன்னா, நிறைய பேர் வந்து பை பண்ணி வைக்கிறாங்க. லாங் டேர்முக்காக வந்துட்டு இதை பை பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இப்போது இதில் என்ன நியூ அப்டேட் அப்படின்னா, கிரிப்டோவேல் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு இதை வந்துட்டு $1.13 பில்லியன் வந்துட்டு இதை வந்து பை பண்ணியிருக்காரு. ஸோ எவ்வளோ டோக்கன்ஸ், எவ்வளோ காயின்ஸ் வந்து எவ்வளோ சிபோ காயின்ஸை வந்து பை பண்ணியிருக்காரு அப்படின்னா 20 ட்ரில்லியன் காயின்ஸ் வந்து பை பண்ணியிருக்காரு. அவர் பை பண்ணி அதை வந்து ஒரு அன்னோன் வேலெட்டுக்கு வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காரு. Crypto.com அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சிலிருந்து அன்னோன் வேலெட்டுக்கு வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து 1.13 பில்லியனுக்கு இதை பை பண்ணனால சிபுவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஏஎம்சி தேட்டர் குரூப் அப்படிங்கிறது வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் மிகப்பெரிய ஒரு தேட்டர் கம்பெனி. நிறைய ஸ்க்ரீன்ஸ் இவங்களோட வேர்ல்டு லெவலில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு சம் அதர் டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு கிரிப்டோ கரன்சியாக பேமெண்ட்டாக வந்துட்டு இந்த சிபு காயினை அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த சிபுங்கிற கிரிப்டோ கரன்சியை வந்துட்டு தன்னோட இதில் பேமெண்ட்டாக அக்செப்ட் பண்ணுறதுக்கு இவங்க ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த தேட்டர் குரூப்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு கம்பெனி அப்படிங்கிறதுனால இதை அக்செப்ட் பண்ணிச்சுன்னா சிபோட வேல்யூ வந்துட்டு கீப் ஆன் இன்க்ரீஸிங். அதுக்கப்புறம் டேவிட் கோக்சேட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு இதை பற்றி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேவிட் கோக்சே அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, ரொம்ப ஏஎம்சி தேட்டர் குரூப்போட சிஇஓ. இவர் என்ன ஒரு ட்வீட் பண்ணியிருக்காருன்னா, சிஇஓ ஆஃப் ஏஎம்சி ஒர்க்கிங் ஆன் பிரிங்கிங் சிப் ஆஸ் அ பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதாவது இவர் வந்து சிஇஓவாக இருக்கிற ஏஎம்சியோட சிஇஓவே வந்து நாங்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து உண்மையான ஒரு நியூஸ் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கண்ட்ரியில் மட்டும் இல்லாமல் சம் அதர் கண்ட்ரிலையும் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு பேமெண்ட்டாக அக்செப்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ சம் ஆஃப் த கண்ட்ரி நேம் என்னென்னா பாரிஸ் பெனின்சுலா அப்படிங்கிற கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா இதை வந்து பேமெண்ட்டாக அக்செப்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ வந்து எல்லா கண்ட்ரியும் அக்செப்ட் பண்ணிட்டு வரும்போது இதோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிட்காயினு, டாஜ் காயினு, எத்தீரியம் இது போன்ற அந்த லைனில் வந்துட்டு நம்ம சிப் காயினும் வந்து இப்போ இதில் இருக்குது. நீங்கள் வந்து marketcap.com அப்படிங்கிற இதில் வந்து கிரிப்டோ கரன்சியோட அந்த ரேங்கிங் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இப்போ வந்து இது வந்து 11th பிளேஸில் இருக்குது. ஸோ அப்போது ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் வந்து 11th ரேங்க் ரீச் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கிற ஒரு இமேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஒரு மெடிக்கல் ஷாப்பில் மெடிசன் வாங்குறதுக்கு பேமெண்ட் வந்து சிப் காயினை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெடிக்கல் ஷாப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மெடிக்கல் ஒவ்வொரு ஷாப்லேயும் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இதோட வேல்யூ வந்து பிட்காயின் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறது ரொம்ப சீக்கிரமே நடக்கும். ஓகேங்களா? அக்டோபர் மாதத்தில் வந்துட்டு ஒரு கிரிப்டோ கரன்சி பற்றி எல்லாரும் பேசுனாங்க அப்படின்னா அது என்ன கிரிப்டோ கரன்சினா சிப் காயின் அப்படிங்கிற கிரிப்டோ கரன்சி பற்றி தான். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கிரிப்டோ கரன்சி பை பண்ணுறதுலேயே எல்லா ஆல் ஓவர் வேர்ல்டில் வந்துட்டு இந்தியா தான் வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்குது. அக்டோபர் மாதத்தில் வந்து ஒரு பேசும் பொருளாக இருந்தது இந்த சிப்காயினை பற்றி தான். கிரிப்டோ டிஃபர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இடத்துல வந்து கிரிப்டோ கரன்சியோட ரேங்கிங் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்து இந்த சிப்காயினோட யூசர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. டாப் 15ல் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து சிப்காயின் இருக்குது. இப்போது கரண்ட்டாக வந்து இது இவங்க எத்தனை யூசர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் 9,34,000 யூசர்ஸ் வந்து இருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கு வந்து 15,000 யூசர் வந்து சிப்காயினை பர்ச்சேஸ் பண்ணி சிப்காயின் யூஸராக மாறுறாங்க. ஒவ்வொரு நாளும் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ கரண்ட்டாக ட்விட்டர் பேஜில் வந்துட்டு சிப்காயினோட யூசர்ஸ் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ அப்படின்னா 1.5 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து லாங் டேர்முக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு ஜஸ்ட் வந்து இந்தியன் ருப்பீட 500 ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நியர்லி உங்களுக்கு வந்து 1 lakh சிப் காயினை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போது 1 lakh ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 6 month ஆர் 1 இயருக்கு அப்புறம் இப்போ இருக்கிற வேல்யூ வந்து 0.05 இருக்குது. 6 month
ஒரு 1 இயருக்கு அப்புறம் வந்து அந்த 0.05 அப்படிங்கிறது 50 பைசாவே மாறினாலும் 50 பைசாவாக மாறினாலும் எவ்வளோ ஆகும் உங்களுக்கு? 50,000 ரூபா ஆகும். ஸோ வந்து திங்க் பண்ணுங்கள், பர்ச்சேஸ் பண்ணதுக்கு முன்னாடி திங்க் பண்ணுங்கள். ஒரு 500 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுல ஒரு பெரிய தப்பு இருக்காது. அவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது. இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, எந்த எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி